மீட்பெரும் சகாயமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மார்னிங் மன்னான்ற தின தியானத்தின் மூலமா உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் இந்த நாளிற்குரிய வார்த்தை நமது அக்கறையே நம்மை உபவாசித்து ஜெபிக்க ஏவுகிறதாம். அதனுடைய ஆதார வசனம் நெகேமியா 1:4. நான் துர்க்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பிரார்த்தித்தேன். எருசலேம் ரொம்ப அலங்கம் இடிக்கப்பட்டு கிடப்பதை செய்தி வந்த போதுதான் நெகேமியா சூசான் அரண்மனையில பாத்திரக்காரனாய் நெகேமியா இருந்தாராம். எருசலேமை குறித்த அந்த பாரம் அவரை அழுத்தி போட்டது. ரொம்ப துக்கம் அடைந்தான். அவன் அழுதான். அவன் அதோடு நிற்கவே இல்லை. பரலோகத்துக்கு முன்பாக அவன் உபவாசம் இருந்து அவன் ஜெபிக்கவும் அவர் முடிவு செய்தாராம். நெகேமியா தான் இருந்த இடத்தில் என்ன பண்ணா? உபவாசம் இருந்து தொடங்கினாராம். உணவை தவிர்த்து நாம் கிருபாசன தண்டையிலே வந்து ஜெபித்தால் அது ஒரு உபவாச ஜபம். நெகேமியாவுடைய உபவாச ஜபம் நமக்கு அநேக காரியங்களை கற்று தருகிறது. முதலாவது, அவர் தனது தேவன் மிக பெரியவர் என்பதையும் தம் பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மாறாதவர் என்பதையும் அவர் நினைவு கூர்ந்தார். இரண்டாவதா, அவன் கர்த்தரை நோக்கி அவருடைய வாக்குத்தத்தத்தை சொல்லி அவர் அதை நிறைவேற்றி கடமைப்பட்டிருக்கின்றார் என்று நினைவுபடுத்தினார். மூன்றாவது, தன் ஜபம் கேட்கப்படுவதற்கு முன் தன்னுடைய பாவங்களிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்பதை உணர்ந்தார். எனவே தன்னை தாழ்த்தி தன் பாவங்கள் எல்லாம் மக்களின் பாவங்களையும் அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற விண்ணப்பம் செய்தான். பிறகுதான் ராஜாவுடைய கண்களில் தயவு உண்டாகும்படி செய்தாராம். நம்ம எல்லாம் அப்படியே சேர்ந்து நம்ம ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, நீர் வல்லவர், பெரியவர், உமது உடன்படிக்கை என்றும் மாறுவதில்லை. எனவே நம்பிக்கையோடு கிருபாசன தண்டை வந்திருக்கிறேன். என் பாவங்களை இயேசுவின் இரத்தத்தால் கழுவி முற்றிலும் சுத்திகரியும். என் ஜபத்தை கேட்டு அதிசயம் செய்யும். ஆமேன். Have a blessed day. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.